விடாமுயற்சி திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் உங்களுக்கு வேணுமா? அதுக்கு நீங்க கீழே தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிட்டு #விடாமுயற்சி அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்களும் குலுக்கல் முறையில் டெய்லியும் டிக்கெட் வின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. லைகா நிறுவனத்தை இப்ப எல்லாரும் கழுவி 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 ஊத்தி கொண்டு வருகிறார்கள். நீலா எதுக்குடா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வச்சிருக்க, அஜித் அவர்கள் ரசிகர்களை எதுக்குடா டென்ஷன் பண்ற அப்படி சொல்லி பயங்கரமா கழுவி ஊத்துறாங்க. ஏன்னா விடாமுயற்சியோட ரிலீஸ் தேதி தள்ளி போய்விட்டது. ரிலீஸ் பொங்கலுக்காகாது அப்படிங்கிற அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. சரி, ஓகே, பொங்கலுக்கு ஏன் ரிலீஸ் ஆகாது, லைகா நிறுவனம் ஏன் ரிலீஸ் டேட்டை தள்ளி போச்சு அப்படிங்கிற ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி வெளியாகி இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் அஜித் ரசிகர்களுக்கு இருக்க போகிறது. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதாவது விடாமுயற்சி திரைப்படத்தை பொங்கல் பண்டிகைக்கு முன்னிட்டு ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளானில் இருந்தாங்க. ஆனால் லைகா நிறுவனம் இதுக்கு முன்பு தயாரித்த பொன்னியின் செல்வன் 1, பொன்னியின் செல்வன் 2, வேட்டையன், அதுக்கப்புறமா இந்தியன் 2, சந்திரமுகி 2 இந்த திரைப்படங்கள் எல்லாமே மிகப்பெரிய தோல்வி திரைப்படமாக அமைந்து விட்டது. போட்ட பட்ஜெட்டை கூட எடுக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. முக்கியமாக பொன்னியின் செல்வன் 1, பொன்னியின் செல்வன் 2லாம் மிகப்பெரிய லாஸ். அதுக்கப்புறமா இந்தியன் 2 மிகப்பெரிய லாஸ். ஸோ இதனால் லைகா நிறுவனம் மிகப்பெரிய ஃபினான்ஷியல் இஷ்யூவில் இருக்காங்க. இந்த ஃபினான்ஷியல் இஷ்யூவும் தாண்டி விடாமுயற்சி திரைப்படத்தை மேலே மட்டும்தான் நம்பிக்கையில் லைகா நிறுவனம் இருந்தது. அதனால் பொங்கல் பண்டிகைக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா, அந்த பொங்கல் பண்டிகைக்கு முன்னிட்டு ரிலீஸ் பண்ண முடியாத சூழ்நிலை அவ்வளோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் லைகா நிறுவனம் பார்த்து கொண்டு வருகிறதாம். அது மட்டும் கிடையாமல் இன்னொரு காரணம் என்னன்னா, படத்தோட சென்சார் இனிமேல் முடியல அப்படின்னு சொல்லப்படுகிறது. பொதுவாக படம் ரிலீஸ் ஆவதற்கு 10 நாட்கள் முன்பே சென்சார் முடிந்துவிடும். ஆனால் இப்போ வரைக்குமே ஃபாரின் ஓவர்சீஸ் சென்சாரும் முடியல, இந்திய சென்சாரும் முடியல அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த 2 காரணத்துக்காக தான் படம் தள்ளி போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் உறுதியாகி இருக்கு. இது அஜித் ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருக்கு. நாம தான் கடைசி வரைக்கும் லைகா கூட சப்போர்ட் பண்ணி நிற்கிறோம். ஏன்னா லைகா நிறுவனம் நம்மளை மட்டும்தான் நம்பிட்டு இருக்கு. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?